லுக் அவுட் சுற்றறிக்கையை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் கார்த்திக் சிதம்பரம் சார்பில் புதிய மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கார்த்திக் சிதம்பரம் வெளிநாடு தப்பிச் செல்ல வாய்ப்பு இருப்பதாக கூறி அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த நோட்டீஸுக்கு எதிராக அவருடைய சார்பில் ஒரு புதிய மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக நாம் அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். லுக் அவுட் சுற்றறிக்கையை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் கார்த்திக் சிதம்பரம் புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மல்லையா போல வெளிநாட்டுக்கு தப்பக்கூடாது என்ற நோக்கிலேயே கார்த்திக் சிதம்பரத்திற்கு லுக் அவுட் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கு விசாரணையின் போது மத்திய அரசின் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. விஜய் மல்லையாவுடன் ஒப்பிட்டு பேசியதற்கு கார்த்திக் சிதம்பரம் தரப்பு ஏற்கனவே கடும் கண்டனம் தெரிவித்திருந்தது. இதனையடுத்து கார்த்திக் சிதம்பரம் சிபிஐ விசாரணைக்கு ஆஜரானால் லுக் அவுட் சுற்றறிக்கை திரும்பப் பெறப்படும் என்று சிபிஐ தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போதைய செய்தியாக லுக் அவுட் சுற்றறிக்கையை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் கார்த்திக் சிதம்பரம் புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இதுகுறித்து பேசுவதற்காக நம்முடைய செய்தியாளர் முகேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். முகேஷ், கார்த்திக் சிதம்பரம் தாக்கல் செய்திருக்கும் இந்த புதிய மனுவில் என்னென்ன விஷயங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு? இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா கடந்த முறை தொடர்பான தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் தான் இதுலையும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் கடந்த முறை தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களில் லுக் அவுட் சர்டிஃபிகேட் பிறப்பிக்கப்பட்டதாக வந்த தகவலின் அடிப்படையில் தான் வழக்கு தொடரப்பட்டது. அப்படி லுக் அவுட் சர்டிஃபிகேட் பிறப்பிக்கப்பட்டிருந்தால் 2 முறை மட்டுமே ஆஜராக அழைத்துவிட்டு லுக் அவுட் சர்க்குலர் பிறப்பிக்கப்பட்டது தவறு என்றும் அது சட்டவிரோதம் என்று அறிவித்து திரும்ப உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. அது தொடர்பான வழக்கில் கடந்த வாரம் விசாரணைக்கு வந்தபொழுது லுக் அவுட் சர்க்குலர் பிறப்பிக்கப்பட்ட உண்மைதான். விஜய் மல்லையா போன்று வெளிநாடு தப்பிவிடுவதற்காக தடுப்பதற்காகவே இந்த லுக் அவுட் சர்க்குலர் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதனை ஏற்றுக்கொண்டு நீதிபதிகள் இதனை இந்த லுக் அவுட் சர்க்குலர் நகல்களிலிருந்து பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் மனுதாரர்களுக்கு தர வேண்டியதுதான் சட்டப்பூர்வமான நிவாரணம் என்று தெரிவித்த நீதிபதி இந்த லுக் அவுட் சர்க்குலரை கார்த்திக் சிதம்பரம், ரவி விஸ்வநாதன் உள்ளிட்ட 4 பேருக்கும் தர உத்தரவிட்டிருந்தார். அதன்படி அந்த நீதிமன்றத்திலேயே 4 பேர் தரப்பில் வழக்கறிஞர்களுக்கும் இந்த லுக் அவுட் சர்க்குலர் சுற்றறிக்கை கொடுக்கப்பட்டது. அதை பெற்றுக்கொண்ட அவர்கள் தற்போது அந்த தங்களுக்கு எதிராக லுக் அவுட் சர்க்குலர் பிறப்பிக்கப்பட்டது ஊர்ஜிதமாகியுள்ளதால் அந்த சர்க்குலரை ரத்து செய்ய வேண்டும் என்று புதிய வழக்கு தொடர்ந்துள்ள கார்த்திக் சிதம்பரம் தரப்பில் தொடரப்பட்டுள்ளது. அந்த வழக்கு இன்று விசாரணைக்காக பட்டியலிடப்பட்டுள்ளது. இதே நேரத்தில் கடந்த முறை தொடரப்பட்ட லுக் அவுட் சர்க்குலர் பிறப்பிக்கப்பட்டதா என்ற சந்தேகத்தில் தொடரப்பட்ட வழக்கும் இன்று விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது. 2 வழக்குகளும் இன்று நீதிபதியும் துரதிர்ஷ்டசாமி முன்னிலையில் விசாரணைக்கு வருவதற்காக பட்டியலில் உள்ளது. இது இந்நிலையில் லுக் அவுட் சர்க்குலர் பிறப்பிக்கப்படுவதற்கு முன்பாக சிபிஐ விசாரணைக்கு அழைத்த சம்மனை ரத்து 2வது முறையாக அழைத்த சம்மனை ரத்து செய்ய கோரி கார்த்திக் சிதம்பரம் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு தனியாக நீதிபதி வேல்முருகன் முன்னிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. அந்த வழக்கும் இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதுல அமலாக்கப் பிரிவு சிபிஐ தரப்புல சிறப்பு வழக்கறிஞர் ஆஜராக இருப்பதால் கடந்த முறை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று சிபிஐ தரப்பில் வழக்கறிஞர் டெல்லியிலிருந்து வந்திருக்கிறார். அதே சமயம் இந்த வழக்கை பார்வையிடுவதற்காக ப. சிதம்பரமும் அதே நேரத்தில் அவரது மகன் மனுதாரரான கார்த்திக் சிதம்பரமும் நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறார்கள். அந்த வழக்கு விசாரணை தற்போது போய் கொண்டிருக்கிறது. அது முடிந்த பிறகுதான் லுக் அவுட் சர்க்குலர் தொடர்பான வழக்கில் கார்த்திக் சிதம்பரம் தரப்பு வழக்கறிஞர்கள் ஆஜராக வாய்ப்புள்ளது. வேதவள்ளி, லுக் அவுட் சுற்றறிக்கைக்கு எதிராக தற்போது கார்த்திக் சிதம்பரம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற நிலையில இந்த சுற்றறிக்கை பிறப்பிக்கப்பட்டது பற்றியும் அந்த வழக்கின் முழுமையான விசாரணை பின்னணி விவரங்கள் பற்றியும் சொல்லுங்கள் முகேஷ். இந்த வழக்கோட பின்னணி பாத்தீங்கன்னா ஏற்கனவே INX மீடியா என்ற நிறுவனம் கடந்த 2007ஆம் ஆண்டில் வெளிநாட்டு முதலீடுகளை பெறுவதற்காக மத்திய பொருளாதார விவகாரங்கள் துறையின் கீழ் செயல்படும் அந்நிய முதலீட்டு மேம்பாட்டு வாரியம் என்று சொல்வார்கள். அதன் விண்ணப்பித்து அனுமதி வாங்க வேண்டும். அப்பொழுது மொரிஷியஸ் நாட்டிலிருந்து 4 கோடியே 65 லட்சம் ரூபாய் முதலீடாக பெறுவதற்கு அந்த வாரியமானது அனுமதி எடுத்திருந்தது. ஆனால் இதை மீறும் வகையில் 305 கோடி ரூபாய் வரை அந்நிய முதலீட்டை பெற்றதாக வருமான வரித்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் 2008ஆம் ஆண்டு விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் மற்றும் ஜூலை மாதங்களில் விசாரணைக்கு ஆஜராக அழைப்பு விடுக்கப்பட்டது. அப்பொழுது ஜூன் மாதம் வெளிநாட்டில் இருப்பதாக அவர் வழக்கறிஞர் மூலம் விளக்கம் அளிக்கப்பட்டதை அதை ஏற்றுக்கொண்ட சிபிஐ மறுபடியும் ஜூலை மாதம் அனுப்பி ஒரு சம்மன் என்று சொல்வார்கள், அந்த சம்மன் அனுப்பியது. அதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து விட்டார். எனவே 2 முறை அழைத்தும் வராததால் இந்தியாவில் தான் இருக்கிறாரா அல்லது வெளிநாடு ஏதோ தப்பித்து செல்ல வாய்ப்பு உண்டா என்பதற்காக தடுப்பதற்காகவே இந்த லுக் அவுட் சர்க்குலர் என்ற சுற்றறிக்கை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது வழக்கமாக அந்தந்த ஒவ்வொரு நாட்டில் உள்ள ஏர்போர்ட் மற்றும் போர்ட் ஆகியவற்றிற்கு பிறப்பிக்கப்படும் கடல் மார்க்கமாகவோ அல்லது விமான மார்க்கமாகவோ வெளிநாடு செல்வதை தடுப்பதற்காக இந்த சுற்றறிக்கை பிறப்பிக்கப்படுகிறது. இது சுற்றறிக்கை பிறப்பிக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்ட உடனே கார்த்திக் சிதம்பரம் இந்த புதிய வழக்கை தொடர்ந்திருக்கிறார். கணேஷ்.